தமிழ்நாடு ஃபுல்லா பிரச்சனை. மாவட்டத்திலையும் நம்மள மாதிரி ஒரு விரிச்சுவல் வாரியர் வந்து அவங்க ஏரியாவுக்கு பிரச்சனை எடுத்து பேசுங்க. திருப்பூர்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா குப்பை பிரச்சனை. இது வணிக கிழங்கா கிடந்த இடம் இப்ப குப்பை கிழங்கா மாறி போச்சு. கோயம்புத்தூர்ல பாலியல் பிரச்சனை. தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா விவசாயிகள் பிரச்சனை. ராமேஸ்வரத்தை பாத்தீங்கன்னா வந்து இந்த இலங்கையில சிறை பிடிக்கிறாங்கல்ல, அந்த கச்சத்தீவை தான் மீட்டு கொடுங்களான்னு கேட்டா பண்ணவும் மாட்டாங்க. கரூர், திருச்சி இதை பத்தி பேசினா கோயிலுக்குலாம் போனா இந்த விஐபி தரிசனம் சொல்றாங்க. அந்த கான்செப்டே எனக்கு புரியல. ஏன் காசு கொடுத்து முன்னாடி போய் சாமி பார்த்தா சாமி தனியா உங்களுக்கு தனி தரிசனம் கொடுக்குமா? சாமியை பார்க்கறதுக்காக ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க குடும்ப குட்டியோட வந்து அந்த லைன்ல நின்று கியூல அடிச்சு புடிச்சுள்ள போய் சாமி பார்த்துட்டு அவங்க சாமி வேற கொடுத்துருமா? முஸ்லீம்லயும் கிறிஸ்டின்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நான் கீழே நிற்க மாட்டாங்க. எல்லாம் ஒற்றுமையா இருப்பாங்க. பணக்காரனும் சரி ஏழையும் சரி ஒன்னா உட்காந்து சாப்பிட முடியும். ஆனா ஏன் ஹிந்துஸ்ல அது இல்ல? எந்த சாமியும் காசு கொடுத்து பாருன்னு சொல்லவே கிடையாது. தரநிலை ஐயா எங்க நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க, நாங்க நின்றுட்டு இருக்கோம் அக்கா சொல்றாங்க. ஏமா நீ நெல்லுமாட்டு போறாரு. அது மத பிரச்சனை உள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள. நியாயமான முறையிலும் நேர்மையான முறையிலையும் ஒரு அரசியல் பண்றதுக்கா எங்க அண்ணன் வந்திருக்காரு. எங்க அண்ணன் சப்போர்ட் பண்ணி நாங்க வந்திருக்கோம். 5 வருஷம் எப்படி மாத்த முடியாது? எல்லாத்தையும் 50 வருஷமா கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. எல்லா விஷயத்தையும் டிஎம்கேவா இல்ல வெற்றி கழகமானு கமெண்ட் போட்டு போயிருங்க. கண்டிப்பா காசு கொடுப்பாங்க, பயங்கரமா கொடுப்பாங்க. வாங்காதீங்கன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா உங்க காசு 3000 கோடிங்கிறது உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட். அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல 4000 கோடி ப்ராஃபிட் நீங்க பாக்குறீங்க. என் மக்கள் பண்ணி நீங்க பாக்கல. சொந்தமா வீடு கட்டி கொடுக்குறேன்னு தான் சொன்னாரு. இலவசமா தரேன்னு சொல்லல. இலவசத்தை கொடுத்து மக்களை ஏமாத்த முடியாது. 1000 ரூபாய் கொடுத்து நீங்க பெண்களை ஏமாத்த முடியாது. ஏன்னா பெண்களோட ஹார்ட்லயும் தமிழ்நாட்டோட ஒரு வீட்லயும் எங்க அண்ணன் மட்டும்தான் இருக்காரு. 2026 வெற்றி நிச்சயம்.